இந்த ஆறாவது வந்தவர் தான் எனக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னன்னா, நான் ஆறாவது எங்கள் குடும்பத்தில் வந்து ஆறாவது பிள்ளை. நான் அந்த ஒற்றுமையை யோவான் 19:30 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது 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 என்ன முடிந்தது? என்ன முடித்தார் கடவுள்? டாக்டர் ஏசாபி எதுக்காக பூமிக்கு வந்தார்? பிதாவான ஏசாயா 6:8 பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவர் சத்தம் கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். யாரை அனுப்பேன்? இதோ வந்து யாரை என்னுடைய வேலைக்காக பூமிக்கு அனுப்புவேன் அது சொல்லும் போது சத்தத்தை வந்து ஏசாமி சொல்றாரு, என்னை அனுப்பும் என்று ஏசாமி சொல்றாரு. அப்போ வந்து பூமியில வந்து மனிதனுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அதை நிவர்த்தி செய்ய ஒரே ஒரு பலி செலுத்தணும், அது பரிகாரமாக செலுத்தணும்னு இயேசுசாமி அனுப்புறாரு. நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுவதற்காக, நம்முடைய அநியாயம், அக்கிரமம், அநேக பொய் இவைகளுக்காக தன் பரிசுத்த ரத்தத்தை சிலுவையில் சிந்தி நமக்காக நம்மை மீட்டார். அவர் நமக்காக பாவம் ஆனார். அநேக நம்முடைய பாவங்களுக்காக நான் ஒரு பரிசுத்த ரத்தத்தை சிந்தி பரிசுத்தமானவர் நம்மளால அவர் பாவமானார். உலகத்தில் பிறந்த பூமியில் பிறக்கப்போற சங்கதிக்காக அவர் ஒரே உண்மையான பாவ பரிகாரம் செய்து முடித்தார். அது பரிசுத்தமான அவருடைய சரீரத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்து பிதாவுக்காக நமக்காக நம்ம மீட்டெடுக்க பரிகாரம் செய்து முடித்தார். பிதாவின் நோக்கத்தை செய்து முடித்தார். பூமியில வந்து நமக்காக நம்ம மீட்டுக்கொள்ள பிதாவின் சித்தத்தை நோக்கத்தை செய்து முடித்தார். பூமியில் உள்ள கட்டப்பட்ட மக்களுக்காக, பாவத்தில் உள்ள மக்களுக்காக, வியாதி உள்ளவர்களுக்கு விடுதலை தந்தார். மார்க் 6:34, லூக்கா 5:4 எல்லா மக்களுக்கும் உபதேசம் செய்தார், பிரசங்கித்தார். தேசம் முதல் சுற்றி திரிந்து அநேக மக்களுக்கு, வியாதி உள்ளவர்களுக்கு, பாவம் உள்ளவர்களுக்கு, கட்டப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் விடுதலை தந்து, உபதேசம் தந்து, விடுதலை தந்து செய்தார். மார்க் 5:25 வந்து பெரும்பாடு சிறைக்கு வந்து விடுதலை தந்தார். மார்க் 5:22 யாவீது மகளை உயிரோடு ஏற்றினார். யோவான் 5:5 வந்து 38 வருடமா வியாதி சனுக்கு வந்து விடுதலை தந்து உன் படுக்கை எடுத்து நட என்று சொன்னார். யோவான் 11:43 மரித்த லாசரு உயிரோடு ஏற்றினார். லூக்கா 7:14 பாடையை தொட்டு வாலிபனை உயிரோடு ஏற்றினார். யோவான் 21:5 வந்து இயேசு செய்த அநேக அற்புதங்கள் இருக்குது. அது வந்து பூமியில வந்து யோவான் 21:5 வந்து இயேசு செய்த அநேக அற்புத காரியங்கள் உண்டு. அவைகள் எழுதினால் உலகம் கொள்ளாது என்று எழுதப்பட்டிருக்குது. யோவான் 21:25 வந்து வார்த்தையை பார்த்தோம், பூமி கொள்ளாது. அவர் செய்த அற்புத அநேகம் வந்து அநேக இருக்குது. அது வேதத்தை எழுதினா அது உலகம் கொள்ளாது என்று எழுதப்பட்டிருக்குது. யோவான் 19:30 இந்த காலத்தை முடிவு செய்தார். அதை பிதாவுக்காக செய்து முடித்தார். நம்முடைய பாவ அக்கிரமங்களுக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையில் மரண பரிந்த தாய்க்கு ஒப்பு கொடுத்து சிலுவையில் மறித்து இப்போது நம்மோடு இருக்கிறார். இப்போது நம்ம கூட இருக்கிறார். நம்ம திருச்சபையில் இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு விசுவாசிக்கணும். மத்திய 28:27 சொல்லுது, இதோ உலகத்தின் முடிவு வந்த சகல நாட்கள் நான்
நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற வாழ்த்தம் வசனத்தை நம்ம விசுவாசித்து நம்ம கூட இப்போது இருக்கிற நம்மோடு இருக்க கர்த்தருக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இந்த வார்த்தை தந்ததுக்காக நன்றி. ஏதாவது 9 ஆமே.